வணக்கம் சார். வணக்கம். நாங்குநேரி தொகுதியில் இருந்து மீண்டும் திரு ரூபி மனோகரன் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். நிச்சயமாக என்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். காங்கிரஸ் கட்சியில் உள்கட்சி ஜனநாயகம் எப்போவுமே மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே உண்டு. இப்போ அதிகமான ஜனநாயக குரல்கள் கேட்குது. அது எந்த ஜனநாயகம் இருக்குன்னா பேசத்தானே செய்வாங்க. ஜனநாயகம் இருக்குது, பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்தே இது கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தோணுது. கடந்த வாரம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கேசி வேணுகோபால் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து கூட்டணி தொடர்பாக யாரும் வெளியில் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை இட்டார்கள். அதன் பிறகும் அந்த மாதிரியான ஒரு இதுகள் துரதிர்ஷ்டமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அதனால் அதில் எந்த பிளவும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கட்சி நல்லா இருக்குது. வேற என்ன வேணும்? கட்சி அது இருக்க தான். அந்த தேர்தல் நேரத்தில் எல்லாமே இப்படி தான் வரும். ஒரு கூட்டணி 22ஆம் தேதி தமிழக முதல்வர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள் அழைச்சிருக்காரு. நிச்சயமாக அது பேசி அது முடிவாயிடுங்க. ஜனநாயக குரல் கலக குரலாக மாறிடக்கூடாது. வாய்ப்பு இல்லைங்க. கலகக்குறம் ஒரு சிலர் அவர்களுடைய கருத்தை சில நேரம் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாங்க. அதனால சின்ன சின்ன கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட அதெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதை பேசி சரி செய்து விடுவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரெண்டு பக்கமும் குரல் வருது. ராஜா கண்ணப்பன் தமிழக திமுக அமைச்சர் ராஜா கண்ணப்பனோட ஒரு நிகழ்ச்சி நேற்று திருநெல்வேலியில் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கும் காங்கிரஸ் குறித்து அவர் சில விமர்சனங்கள் வைக்கிறதுனால திமுக தலைமையால் அறிவுறுத்தப்பட்டு அதை ரத்து பண்ணாங்கன்னு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரியான ஒரு அட்வைஸ் விருதுநகர் எம்பிக்கு காங்கிரஸ்ல இருந்து கொடுக்கல. இல்லை சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க காங்கிரஸ் கட்சியில் அந்த ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க சிலர் பேசுவாங்க. முடிவு பண்ண வேண்டியது காங்கிரஸ் கட்சியில் இங்கே இருக்கவங்க கிடையாது. அது டெல்லி எங்களுடைய தலைமை ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், அவங்க தான் கூட்டணியை பற்றி முடிவு சொல்லுவாங்க. மற்றவங்க யார் எது பேசினாலும் அதனால் கூட்டணியுடைய அந்த இது ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. இதான் தேங்க்யூ.